நிறைய பேர் ட்ரெய்லரை பார்த்துட்டு நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து போக மாட்டோம், 500 1000 கொடுத்து பார்க்குற அளவுக்கு இந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஒருத்தா இருக்காது போல, ட்ரெய்லரே இவ்வளோ மோசமா இருக்கு, படம் வந்து அந்த படத்தை ரீமேக் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஜய் ஃபேன்ஸ், நல்ல விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் வந்து படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போக மாட்டோம், அவ்வளோ காசு கொடுத்து போக மாட்டோம், 200 கொடுத்தா போவோம், செகண்ட் ஷோ தேர்ட் ஷோ அந்த மாதிரி போவோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நானும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகிறது எனக்கும் இன்ட்ரெஸ்ட் போச்சு. இந்த ட்ரெய்லரை பார்த்து நானும் ஈவினிங் ஷோ தான் போய் பார்க்க போகிறேன். காலையில் 9 மணி ஷோ வந்து அடித்து பிடிச்சி போய் விஜயனை படத்தை நான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டேன், ஃபர்ஸ்ட் ஆளாக பார்த்துட்டேன் அப்படின்னு நான் ஸ்டேட்டஸ் போட மாட்டேன். நான் சாயங்காலம் போய் தான் பார்க்க போகிறேன். ஏன்னா அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு வந்து படம் எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ணிட்டேன், எப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதனால நான் ஈவினிங் போய் படத்தை பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி டிக்கெட் வந்து இந்த டைம் வந்து நம்ம தளபதி மொபைல்ஸுக்கு வந்து கேட்டிருந்தேன், அந்த மாதிரி டிக்கெட் வந்து கொடுங்க பசங்களாம் கேட்குறாங்கன்ட்டு. அவங்க கொடுத்தாங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், ஸ்டேட்டஸ் போடுறேன், கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணி டிக்கெட் வாங்கிக்கோங்க. டிக்கெட்டோட ரேட் என்ன ரேட்டுன்னு தெரில, ரேட் தெரியாமல் நான் வந்து டிக்கெட் ரேட் இவ்வளோன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நான் தான் வந்து அதிகமாக காசு கொடுத்து விற்கிற மாதிரி ஆயிரும், எனக்கு ஒரு பேட் நேம் கிரியேட் ஆயிரும். அதனால் வந்து அவங்க டிக்கெட்லாம் வந்து யாருக்கு கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. டிக்கெட் வந்து வந்ததுக்கப்புறம் இந்த ரேட்டுக்கு வந்து டிக்கெட் விற்கிறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து வீடியோலாம் சொல்கிறேன் இந்த ரேட்டுன்ட்டு. யார் டிக்கெட் கொடுக்குறாங்களோ அவங்க ஃபோன் நம்பரை நான் கொடுத்துட்றேன், அவங்ககிட்ட போய் வாங்கிக்குவாங்க. டிக்கெட்டை வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணல. இந்த மொபைல் கடையில் வந்து ஃபோன் வாங்கினா ஜனநாயகம் பண்ண டிக்கெட் ஃப்ரீ இந்த மாதிரி ஆஃபர்லாம் நான் போடவே இல்லை, சரிங்களா? நீங்கள் வந்து காசு கொடுத்தே போய் படத்தை பார்த்துக்குவாங்க. அது மாதிரி டிக்கெட்டோட அப்டேட் வந்து வந்தோடனே நான் கண்டிப்பாக ஸ்டேட்டஸ் போடுவேன், கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். கோவில்பட்டியில் டிக்கெட் யாருக்கிட்ட இருக்குது, யாரை வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து FDFS ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு ஷோ வந்து போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. என்ன கேட்டால் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து இயர்லி 4 மணி ஷோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அதான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. அந்த வைப்பு அந்த என்ஜாய்மெண்ட்லாம் அந்த 4 மணி ஷோவோட முடிஞ்சிச்சு. நான் காலையில் 9 மணிக்கு போய் பார்க்குறதுலாம் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு ஷோவே கிடையாது, அது நார்மல் ஷோ மாதிரி தான். அதுக்கு போய் ஈவினிங்கே போய் படத்தை பார்த்துடலாம், ஈவினிங்கில் நைட்டே போய் படத்தை பார்க்கலாம். அதை நான் வந்து ஈவினிங் ஷோ தான் போய் பார்க்க போகிறேன். படம் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாமல் போனாலும் சரி, படம் ஃப்ளாப் ஆனாலும் சரி, அந்த படத்தை நான் ஒரு 4 தடவை 5 தடவை தியேட்டரில் பார்ப்பேன். என்னோட கடை டிவியில் ஒரு 100 தடவையாவது போட்டு பார்த்துருவேன். எனக்கு வந்து விஜய் படம் வந்து படம் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாட்டியும் நான் 100 டைமாவது பார்த்துருவேன். எனக்கு அந்த படம் வந்து பிடிக்கலன்னு சொல்லிடுவேன், ஆனால் அந்த படத்தை நான் 100 தடவை பார்த்துருவேன். அது விஜயனுக்காண்டி பார்ப்பேன், விஜய் ஃபேஸ் இருக்கிறதுனால அந்த படத்தை பார்த்துருவேன். ஆனால் பிடிக்கலன்னு ஓப்பனாக சொல்லிடுவேன். அது நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் விஜய் ஃபேனாக இருந்துட்டு என்ன படத்தை பிடிக்கலன்னு சொல்கிறீங்க ப்ரோ. பிடிக்கலன்னா ப்ரோ சொல்லுவேன், எனக்கு பிடிக்கல ப்ரோ, உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே. எனக்கு பிடிக்கலன்னா விஜய் பிடிக்கலன்னு ஆயிராது. அந்த கதை எனக்கு பிடிக்கல, அந்த படம் எனக்கு பிடிக்கல. அந்த படம் பிடிக்காம இருந்தாலும் படத்தில் வந்து விஜய் இருக்கிறதுனாலே அந்த படத்தை நான் 100 டைம் பார்த்துருவேன். அதான் வந்து விஜய் ஃபேன், சரியா? பிடிக்காம அந்த படத்தை பார்க்காம இருக்காம பார்த்தியா, அவன் தான் வந்து விஜய் ஃபேன் கிடையாது. பிடிக்காம இருந்தாலும் அந்த படத்தை 100 டைம் பார்த்துருவேன்.